வணக்கம். லோக்சபா தேர்தல் அடுத்து 2029 நடைபெறவிருக்கிறது. 2029 தான் நடக்கப் போகுது அப்படின்னாலுமே, இப்பொழுதே வந்துட்டு லோக்சபால வெற்றி பெறுவதற்கு மாநிலங்கள்ல கட்சிகளினுடைய ஆதரவை பெறுவது எப்படி? நாம இந்த மாநிலத்தில எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா, மற்ற மாநிலங்கள்ல இருந்து எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கட்சிகள் காய் நகர்த்திட்டு இருக்காங்க. பாஜக அண்ட் காங்கிரஸ். அந்த வகையில தற்பொழுதைய நிலவரப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் லோக்சபா தேர்தல் இன்றைய டேட்ல நடந்தது அப்படின்னா, வெற்றி நிலவரம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம மேற்கு வங்காளம் பத்தி பேச போறோம். மேற்கு வங்காளத்துல சமீபத்துல நம்மோட சேர்ந்து தான் சட்டமன்ற தேர்தல் நடந்திருந்தது. 5 ஆண்டுகளா 15 ஆண்டுகளா ஆட்சியில இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அப்புறப்படுத்தப்பட்டு பாஜகவினுடைய அரசாங்கம் இருக்குது. 200 பிளஸ் இடங்கள்ல பாஜக வெற்றி பெற்று ஆட்சியில இருக்கிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அந்த கட்சி தோத்ததை தாண்டி அந்த கட்சியில இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்கள் வந்து பிரிந்து போய் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த கட்சி எங்களுக்கு தான், சின்னம் எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கட்சியே இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இந்த நேரத்துல வெஸ்ட் பெங்கால்ல இன்றைய டேட்ல லோக்சபா தேர்தல் நடந்ததுன்னா வெற்றி நிலவரம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட் ரேடார் ஒரு கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் அப்படின்றது 3வது அதிக எண்ணிக்கையிலான லோக்சபா தொகுதிகளை உள்ளடக்கியது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிராக்கு அடுத்து அதிகமான தொகுதிகள் இருக்குது. மேற்கு வங்காளம் தான் 42 தொகுதிகள் இன்றைய தேதியில தேர்தல் நடந்தது அப்படின்னா யாருக்கான வெற்றி வாய்ப்புகள். ஸோ இந்த கணிப்பு அப்படின்றது மமதா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ்ல பிரச்சனைகள் எல்லாமே வர்றதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட கணிப்பு அப்படின்றதை நம்ம சொல்லிடுறோம். மொத்தமா இருக்கக்கூடிய 42 இடங்கள்ல பிஜேபி 28 35 இடங்களையும், திரிணாமுல் காங்கிரஸ் 5 10 இடங்களையும், மற்றவர்கள் 2 4 இடங்களையும் வெற்றி பெறுவார்கள் சொல்லியிருக்காங்க. பிஜேபி என்டிஏ ஒரு பெரிய வெற்றியை வெஸ்ட் பெங்கால்ல குவிப்பார்கள் சொல்லியிருக்காங்க. 28 35, திரிணாமுல் காங்கிரஸ் 5 10, மற்றவர்கள் 2 4. ஸோ இதுதான் வந்துட்டு மேற்கு வங்காளத்துல இன்றைய தேதியில லோக்சபா தேர்தல் நடந்ததுன்னா முடிவுகள் இப்படித்தான் இருக்கும் சொல்லிட்டு இன்சைட் ரேடா சொல்லியிருக்காங்க. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.